மதுரையில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் தமிழக முதல்வர் அவர்கள் வருகை தந்தார். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஏராளமான பாலங்களை தொடங்கி வச்ச நிலையில இன்று மாலை மதுரை உத்தங்குடி பகுதியில் தென்மண்டல அளவிலான பாக முகவர்களுக்கான கூட்டமானது நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட மதுரை அப்படின்னாலே உங்க எல்லாருக்குமே தெரியும், எந்த ஒரு விஷயத்திலையும் அடிச்சுக்கிற முடியாது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அரசியல், பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம், அதிலும் குறிப்பா அப்படி சொல்லணும் அப்படின்னா பாண்டி கோவிலுக்கு மிக அருகிலே இருக்கக்கூடிய இந்த உத்தங்குடி பகுதிக்கு வரக்கூடிய தென்மண்டல அளவிலான பாக முகவர்களுக்கான கூட்டத்திற்கு வரக்கூடிய எல்லாருமே பசியார போகக்கூடாது, எல்லாருமே நல்ல சாப்பிட்டு போகணும் அப்படின்ற கூடிய வகையில ஒவ்வொருவருக்குமே கிட்டத்தட்ட நேற்று இரவு முதலாகவே அசைவ விருந்து வந்து படைக்கக்கூடிய வகையில வந்து சமையலானது நடைபெற்று வந்த நிலையில ஒவ்வொருவருக்கும் கிட்டத்தட்ட சுமார் 500 ரூபாய் மதிப்பிலான ஒரு பை, அந்த பையில வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழக முதல்வர், துணை முதல்வர் அவர்களுடைய உருவம் பொறிக்கப்பட்டதோடு மட்டுமல்ல கிட்டத்தட்ட ஒரு ஹாட் பாக்ஸ், அந்த ஹாட் பாக்ஸ்ல கூட பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒளிப்பதிவாளர் ராம்குமார் காட்சிப்படுத்தக்கூடிய காட்சியில தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் அவர்களுடைய உருவம் பொறிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாது ஹாட் பாக்ஸ் முழுவதுமாகவே மட்டன் பிரியாணி, சுவையான மட்டன் பிரியாணி மதுரை ஸ்டைல்ல வர்ற எல்லாருக்குமே, மதுரை அப்படின்னா அந்த பாசம், அன்பு, கலாச்சாரம், பண்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில எல்லாருமே நல்லா சாப்பிட்டு போகணும் அப்படின்ற வகையில மட்டன் பிரியாணியோட ஒரு ஹாட் பாக்ஸ் வழங்கப்படுது. அதே போல நல்ல ஒரு குடிநீர் பாட்டில் வழங்கப்படுறது மட்டும் இல்லாம கட்சியுடைய அந்த கருப்பு சிவப்பு கட்சி வர்ணம் பொடிக்கப்பட்ட அந்த கொடி, அதோடு மட்டுமல்லாது ஒரு பை, அதாவது வெள்ளை நிற பையில பாத்தீங்க அப்படின்னா பிஎல்ஏ பாக முகவர்கள், பிஎல்சி வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்கள், பிஎல்ஏ தொழில்நுட்ப முகவர்கள் என திமுக மண்டல மாநாடுக்காக இங்க வரக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னார்வலராகவே, அதாவது இந்த பாக முகவர்கள் கூட்டத்திற்கு வரக்கூடியவங்களை தன்னார்வலராகவே அவர்களாகவே வருகை தந்து வரக்கூடிய அனைவருக்குமே இந்த உணவு பொட்டலங்களை வழங்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த பணியில் இருக்கிறவங்க கேட்கலாம், சார் இப்போ இந்த பாக முகவர்கள் கூட்டம் நடக்குது, இவ்வளவு பேருக்குமே வந்து சாப்பாடு ஒரு பிறகு சமைச்சுக்கிட்டு இருந்தாலும் அமைதியான முறையில் எந்த கரைச்சல் சச்சரவு இல்லாம வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்களே, இது எப்படி இருக்கு? இது வந்து எங்களுடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் வந்து கடந்த ஒரு மாதமாக இந்த PL2 பாகமுகர்கள் சிறப்பாக நடைபெறும் சொல்லி கிட்டத்தட்ட 1,72,000 பாகமுகர்கள் கலந்து 20 மாவட்டம் 58 தொகுதி. இந்த 58 தொகுதிக்கு ஒவ்வொரு பாக்ஸ் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு பாக்ஸுக்கும் பாத்தீங்கன்னா 50 தன்னார்வலர்கள் போட்டு அவங்களுக்கு குடிக்க குடிநீர், சாப்பிட பிரியாணி வந்து சுட சுட இருக்குங்கிறக்காண்டி அட்டைப்பட்டியில எல்லாமே ஹாட் பாக்ஸ்ல போட்டு கொடுத்திருக்காரு. அது கலக துண்டு, ஒவ்வொரு தொண்டனுக்கும் ஒரு துண்டு கொடுத்திருக்காங்க. எங்க தலைவர் வரும்போது துண்டை சுத்தி விட்டு நாங்க அவர் சிறப்பான வரவேற்பு கொடுக்கணும். மதுரையில இருந்து எப்பயுமே மதுரை மாவட்டம் பாத்தீங்கன்னா உபசரிப்புக்கும் விருந்துக்கும் சிறந்த மாவட்டம். இந்த மாவட்டத்துக்கு எங்க அமைச்சர் மூர்த்தி அண்ணன் வந்து அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இது பாத்தீங்கன்னா நேற்று நைட்ல இருந்து உணவு பரிமாறதுக்காண்டி அம்புடன் தயார் பண்ணி ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட இந்த பை, அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு பைய, அந்த பைக்குள்ள சுட சுட பிரியாணி, ஹாட் பாக்ஸோட வாட்டர் கேனு, புக்கு கொடுத்திருக்காங்க. அதோட கலக துண்டு, இவ்வளவு ஏற்பாடு பண்ணி சிறப்பா பண்ண எங்க அமைச்சர் அவர்கள் வந்து கடுமையான உழைப்பாளி. இந்த தென்மண்டல PL2 பாகமுகவர் மாநாடு வந்து சிறப்பாக நடைபெறணும். அதுக்கு இந்த மதுரை பெருமைப்படணும். ஏற்கனவே ஒரு பொதுக்குழு நடத்தினார் எங்க அமைச்சர், இப்ப அரசு ஊழியருக்கு நலத்திட்டம் கொடுத்தாரு. அதோட முத்தாய்ப்பா இந்த 3வது நிகழ்ச்சி எங்கள் மதுரைக்கு தேர்தலுக்கு முன்னோட்டம், வரக்கூடிய தேர்தல் எங்களுடைய திராவிட முன்னேற்றங்களுடைய வெற்றி கூட்டம். இந்த வெற்றி கூட்டத்தின் சிறப்பான தொடக்கம் தான் மதுரை. மீண்டும் எங்கள் தலைவர் முதல்வராக வருவார் என்பதற்காக உழைக்கிறோம். நன்றி. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி இன்னும் சில தினங்களிலே அறிவிக்கப்பட உள்ள நிலையிலே தென் தமிழகத்தில் குறிப்பாக மதுரையுடைய இந்த உத்தங்குடி பகுதியில் சுமார் 1,80,000க்கும் அதிகமான நபர்கள் வரக்கூடிய வேளையிலே வரக்கூடிய அனைவருக்குமே அறுசுவை இந்த பிரியாணியானது வழங்குவதற்கான ஏற்பாடுகள் ஒருபுறம் நடைபெற்று வந்தாலும் காலை முதலாகவே பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்ட தமிழக முதல்வர் அவர்கள் மாலை 5 மணிக்கு மேலாக நடைபெறக்கூடிய இந்த பாக முகவர்கள் கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்புரையாற்ற உள்ளார். மொத்தத்தில் பார்த்தோமேனால் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்த பாக முகவர்கள் மட்டுமல்லாது தொண்டர்கள், நிர்வாகிகள் என எழுச்சியோடு அனைவரும் வரக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது.